ஓகே. ஜூலை 16, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ் சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சிபிடபிள்யூடி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நல்லா நினைச்சுக்கோங்க. சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா? யாரா இவங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. லைக் வந்து இந்த மாதிரி கட்டுவாங்க பார்த்தீங்களா? வீடு கட்டுறது, காலேஜ் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் வந்து இந்த சிபிடபிள்யூடி அப்படின்னு ஒருத்தவங்க சரியா? ஓகேடா. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சொல்லிட்டேன். கரெக்டா எப்படி சொல்லணும் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான லைக் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, வேற என்ன இருக்கு, ஒரு கவர்மெண்ட் குவார்டர்ஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு தேவையான விஷயத்த வந்து கட்டி தருவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி கட்ட ஒரு கம்பெனி தான் வந்து சிபிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க. வழங்குச்சா? கேக்குதா நான் பேசுறது? ஓகே. ஆக்சுவலா வந்து இவங்க வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்களா, அதாவது இந்த கம்பெனி வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1854 ஜூலை மாசம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன இந்த நியூஸ்ல வந்து சொல்ல போறாங்கன்னா இந்த சிபிடபிள்யூடி வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 172 வருஷம் ஆச்சு அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. 172 வருஷம் ஆச்சா, அதுக்காக வந்து ஒரு செலிப்ரேஷன் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா வந்து நம்ம நியூ டெல்லியில விக்யான் பவன் அப்படின்னு ஒரு பவன் இருக்கும் சரியா? அங்க வச்சுதான் வந்து செலிப்ரேஷன் ஈவெண்ட் நடந்திருக்கும். ரெண்டே விஷயம் தான். இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 172 வருஷம் ஆச்சு, அதுக்காக வந்து ஒரு செலிப்ரேஷன் ஈவெண்ட் நடக்குது. அதையும் தாண்டி என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த செலிப்ரேஷன் ஈவெண்ட்ல வச்சு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸ்டாண்ட் கிளாப்ஸ், அதாவது எஸ் ஃபார்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்பீடு, ஏ ஃபார் அசசிபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து குட் இன்டென்ட், இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் சரியா? ஸ்டாண்ட் கிளாப் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. வேற எதுவுமே அதுல இருக்காது. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? இனிமே என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் வழியா இனிமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபாஸ்டா கட்டணும், குவாலிட்டியா கட்டணும், ஈகோ ஃப்ரெண்ட்லியா வந்து கட்டணும். அதே மாதிரி வந்து டெக்னாலஜி பேஸ், அதாவது டிரான்ஸ்பரண்டா வந்து கட்டணும். இந்த மாதிரி சொல்லி வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. இதையும் தாண்டி வந்து சில பல பப்ளிகேஷன் லைக் வந்து என்னென்ன விட்டுருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நிர்மித் பாரத் அப்படின்ற ஒரு பப்ளிகேஷனையும், அதே மாதிரி வந்து இந்தியன் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு பப்ளிகேஷனையும், ஒரு மாடுலி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாடுலியோட பேர் பார்த்துக்கோங்க, இ நிர்மித் இஆர்பி அப்படின்ற ஒரு மாடுலியும் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. கடைசியா வந்து அதோட செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ப்ரொபோசல் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. என்ன ப்ரொபோசல் வந்து வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் பப்ளிக் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிரியேட் வந்து பண்ணணும். எதுக்காக கிரியேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்காங்க பாத்தீங்களா, கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அவங்களாம் வந்து ஒன்னா சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணணும், அவங்களுக்குள்ள நாலேஜ் அவங்களுக்குள்ளே வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பப்ளிக் ஒர்க் அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் பப்ளிக் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து சஜஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. வழங்குச்சா எல்லாத்துக்கும்? ஓகே. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்து ரெண்டாவது விஷயம் சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ஜிஏ டேக் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம வந்து நிறைய வாட்டி வந்து படிச்சுட்டு வரோம். ஓகேவா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஜிஏ டேக் பத்தி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து ஜிஏ டேக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்க்கு ஜிஏ டேக் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல உருவாகி, அதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்ஜின்ல வந்து உருவாகி அந்த பிளேஸ் வந்து ரெப்ரசென்ட் வந்து பண்ணோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட்க்கு தான் வந்து ஜிஏ டேக் வந்து கொடுப்பாங்க. இதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஆக்சுவலா வந்து என்னன்னு கதை கேட்டீங்கன்னா வந்து இந்த ஜிஏ ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து எப்போ வந்திருக்கும் கேட்டீங்கன்னா 1999 வந்திருக்கும் சரியா? எப்ப எஃபெக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 2003 செப்டம்பர் மாசம் வந்து எஃபெக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே தானே? வேற என்ன படிச்சிருப்போம்? சில பல ஸ்டாட்டிக்லாம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஜிஏ டேக் இது, இதோட வேலிடிட்டி எவ்வளோ, பெனிஃபிட் என்ன, டார்கெட் என்ன, ஜிஏ மேன் என்ன, ஜியோட ஹெட் குவார்டர்ஸ் என்ன, எல்லாம் ஆல்ரெடி படிச்சதுதான் சரியா? அது எல்லாத்தையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து குஜராத்ல, நார்த் குஜராத்ல ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஜிஏ டேக் வந்து கொடுக்குறாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா முஞ்சா கும்மி, அதாவது நம்ம ஜீரகம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஜீரகம் நம்ம வரியாளி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஜிஏ டேக் கொடுக்குறாங்க அப்படின்றதான் விஷயம். வணங்குச்சா? புரியுதா? இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் பாத்துக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த ஜிஏ டேக் வந்து எது எது கொடுப்பாங்கன்னு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், நேச்சுரல் ப்ராடக்ட்,
மேனுஃபேக்சரிங்ல வந்து கைவினை பொருட்களுக்கு, இண்டஸ்ட்ரியல் குட்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஜிஐ டேக் வந்து குடுப்பாங்க. அந்த மாரி இப்ப வந்து குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த சமையல் பொருள் 2த்துக்கு அது எந்த கிளாஸுக்கு கீழ வந்து வரும்னு கேட்டீங்கன்னா வந்து கிளாஸ் 30ன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த கிளாஸ் கீழ தான் வந்து வரும். இந்த பொருட்களே சமையல் பொருட்களுக்கு வந்து ஒரு கிளாஸையும், அதுக்கப்புறம் வந்து இந்த பழம் இந்த மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு கிளாஸ். இந்த மாரி வந்து கிளாஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. அந்த மாரி வந்து இந்த 2 ப்ராடக்ட் வந்து எந்த கிளாஸ் கீழ வந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ் 30 கீழ வந்து வருது. சரியா? ரீசென்ட்டா நம்ம படிச்சிருப்போமே. எத்தன ப்ராடக்ட் ஜிஐ டேக் குடுத்துருக்காங்க? ஓகே. ஓகே. இங்க 400ம் போட்டிருப்பாங்க. நீங்க வந்து அத பார்த்துக்கோங்க. சரியா? 822 ப்ராடக்ட் வந்து இதுவரைக்கும் வந்து குடுத்துருக்காங்க. டார்கெட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வந்து 10,000 ப்ராடக்ட் வந்து 2030க்குள்ள வந்து குடுக்கணும். அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து வச்சிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. சரியா? அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 3வது நியூஸ் பேங்கிங் நியூஸ். சரியா? இது வந்து ஒரு ஹேக்கத்தான பத்தி பேசியிருப்பாங்க. அது என்னடா ஹேக்கத்தான்னா வந்து நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். அது என்னடா ஹேக்கத்தான் கேட்டீங்கன்னா வந்து இது வந்து ஒரு காம்படிஷன் தான். திருப்பி சொல்றேன். ஹேக்கத்தான்ன்றது வந்து ஒரு போட்டி தான். இது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த நடத்துறாங்க பாத்தீங்களா, அந்த போட்டி நடத்துறாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம், அதாவது ஒரு பிரச்சனையை வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து வச்சிருவாங்க. அதுல வந்து பங்கேற்பாங்க பாத்தீங்களா அந்த போட்டியாளர்கள். அவங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அவனுக்கு வந்து சொல்றது. சரியா? ஹேக்கத்தான்னா புரியுதா? இது ஒரு போட்டி. போட்டி எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ப்ராப்ளத்தை அவனுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருவாங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து அவன் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சு வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி சொல்யூஷன் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுல கொடுக்குறவங்க எந்த சொல்யூஷன் நல்லா இருக்கோ அவங்களுக்கு வந்து பிளேஸ் பண்ணி தருவாங்க. இதைத்தான் வந்து ஹேக்கத்தான்னு சொல்லுவாங்க. அங்கச்சா இல்ல கரண்டாவா? அது வந்து நம்ம மே மாசத்தா நம்ம வந்து 822ன்னு படிச்சிருப்போம். சரியா? அது வேணா அந்த நம்பர்ஸ் எல்லாம் வேணா அது அப்ப வந்து டெய்லி வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். புரிஞ்சுச்சா ஹேக்கத்தான் என்ன இதுன்னு? ஓகே. அந்த மாதிரி வந்து ஒரு ஹேக்கத்தான் வந்து இப்போ வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. யார் கண்டக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்க, நம்ம பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து ஒரு ஹேக்கத்தானை வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஹேக்கத்தானோட பேர் பாத்துக்கோங்க, ஃபின்ஸ் பார்க் 26 அப்படின்றது அந்த ஹேக்கத்தானோட பேர். எங்க நடக்குதுன்றது முக்கியம். புனே மகாராஷ்டிராவை சேர்ந்து இந்த ஹேக்கத்தான் வந்து நடத்துறாங்க. ஓகேடா, நடத்துறாங்கன்னா சொல்லிட்டு எந்த தீம் கீழ வந்து நடத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து செக்யூரிங் த ஃபியூச்சர் ஆஃப் பேங்கிங் அப்படின்னு ஒரு தீம் கீழ வந்து நடத்துறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து பங்கேற்பாங்க பாத்தீங்களா, யாருக்கு இந்த ஹேக்கத்தான் கேட்டீங்கன்னா வந்து நல்லா நம்ம சொல்லுவாங்களேன், சிம்பிளா சொன்னா வந்து இந்த டிகிரி வாங்காம இருப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, 12th முடிச்சவங்க, காலேஜ்ல வந்து பாதியிலே வந்து டிராப் அவுட் ஆனவங்க, இந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான ஒரு ஹேக்கத்தான் தான் வந்து இந்த ஹேக்கத்தான். காலேஜ் படிக்கிறவங்க, அதே மாதிரி வந்து காலேஜ்ல டிராப் அவுட் ஆனவங்க, சிம்பிளா சொன்னா வந்து டிகிரி முடிக்காதவங்க. சரியா? இதுதான் வந்து இந்த ஹேக்கத்தானோட இதுலதான் வந்து யார் யாரெல்லாம் இந்த ஹேக்கத்தான்ல கலந்துக்கலாம் வந்து இவங்க மட்டும் கலந்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இதோட பிரைஸ் மணி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 10 லட்சத்துக்கு மேல வந்து தராங்க. ஓகேவா? நிறைய பேர் வந்து கலந்துக்குருவாங்க. அதுல வந்து எத்தனை பேர் வந்து ஃபைனலுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து டாப் 20ல வந்து வருவாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து ஃபைனலுக்குள்ள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுல நல்லா பண்றவங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த டாப் 20ல வந்து ஃபைனல்ல செலக்ட் ஆகுறான்னு சொல்லலாம் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த டாப் 20ல வந்து செலக்ட் ஆனவங்க அவங்களோட ஐடியா வந்து எங்க வச்சு ப்ரெசென்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து புனேல ஒரு டெக்னாலஜி யூனிவர்சிட்டி இருக்கும். சிஓஇபி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி யூனிவர்சிட்டி இருக்கும். அங்க வச்சுதான் வந்து ஃபைனல் நடக்கும். சரியா? அதுல யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பிரைஸ் பண்ணி தருவாங்க. கிட்டத்தட்ட வந்து 10 லட்சத்துக்கு மேல வந்து தராங்க அப்படின்றதுதான் விஷயம். வேற என்னடா இதுல சிறப்பும்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ஃபைனல்ல ஜெயிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து என்ன கௌரவம் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்டிவல் 2026 நடக்குது பாத்தீங்களா, அங்க வந்து அவனோட ஐடியாவை வந்து லைக் வந்து அவன் கண்டுபிடிச்சிருக்க சொல்யூஷன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சொல்யூஷனை வந்து அங்க வந்து ஷோகேஸ் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஒரு பெருமிதமும் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? ஓகேடா, இந்த மாதிரி ஹேக்கத்தான்னு சொல்லிட்டு ரேஸ் பண்ணி சொல்லிட்டு யார் யாரு கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராப்ளத்தையே சொல்லலைன்னு கேட்டீங்கன்னா இது வந்து 2 ப்ராப்ளத்தை வந்து முன்ன வைக்கிறாங்க. சரியா? அதாவது இந்த 2 ப்ராப்ளத்தை வந்து முன் வைப்பாங்க. அந்த 2 ப்ராப்ளத்துக்கு தான் வந்து அங்க கலந்துக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து சொல்யூஷன் வந்து கொடுக்கணும். அப்படி என்னென்ன ப்ராப்ளத்தை வந்து முன் வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ப்ரிவிலேஜ் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னடா ப்ரிவிலேஜ் ஆக்சஸ்னா எப்படி சொல்றது, ப்ரிவிலேஜ் இப்போ வந்து நான் வந்து பேங்க்ல வந்து கிளர்க்கா வந்து வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து என்ன அதிகாரம், கிளர்க் வேணா கேஷியரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னால வந்து பாத்துக்கிற முடியும். சரியா?
அதே இது அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து எல்லா அசஸும் வந்து பண்ண முடியும். சரியா? பேங்க்ல எல்லா அசஸும் வந்து பண்ண முடியும். இந்த ப்ரிவிலேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணி லைக் வந்து தப்பு பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தப்பை வந்து தடுக்கணும். அதாவது ப்ரிவிலேஜ் அசஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை தடுக்கணும். சரியா? இன்சைட் த்ரெட்னா வந்து பேங்க்குள்ளே இருக்காங்க பாத்தீங்களா, மேனேஜர்ஸோ கிளர்க்ஸோ கேஷியர்ஸோ பேங்க்குள்ளே இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை தடுக்கணும். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ப்ரிவிலேஜை வந்து மிஸ்யூஸ் பண்றதை வந்து தடுக்கிறதுக்கும், இன்சைட் த்ரெட் அதாவது உள்ளுக்குள்ளே வந்து இந்த லைக் வந்து எப்படி சொல்றது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை தடுக்கிறதுக்கும் ஒரு ப்ராப்ளத்தை வந்து முன் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அனாமாலி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி சொல்றது, இப்போ வந்து நார்மலா பண்றதோட முரண்பாடா பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்காங்களேன், நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்றேன். நான் நார்மலா வந்து ஒரு பேங்க்குக்கோ ஒரு ஏடிஎம்க்கோ போனேன்னா ஒரு மாசத்துக்கு வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 20,000 ரூபாய் முடி வந்து வித்ரா வந்து பண்ணுவேன். இது வந்து நார்மலா பண்றது. ஆனா வந்து சில நேரம், அதாவது எங்க ஊர்ல இருக்க ஒரு ஏடிஎம், இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சென்னையில இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையில இருக்க ஒரு ஏடிஎம்ல வந்து 20,000 ரூபாய் வந்து மாசம் மாசம் எடுப்பேன். இதுதான் வந்து என்னோட வழக்கம். சரியா? ஆனா வந்து திடீர்னு லைக் வந்து சென்னைக்கு பதிலா வந்து வேற ஒரு கண்ட்ரிலயோ இல்ல வேற ஊர்லயோ போய் வந்து 20,000 எடுக்கிறதுக்கு பதிலா வந்து ஒரு 5 லட்ச ரூபாவோ 10 லட்ச ரூபாவோ வந்து வித்ரா பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் வந்து அனமாலின்னு சொல்லுவாங்க. அதாவது முரண்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து அந்த மாதிரி நடக்கிறத வந்து டிடெக்ட் பண்ணி அங்க இருக்க லைக் வந்து பேங்க் ஆபீசர்ஸ் இல்லைன்னா வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து சொல்றது. புரிஞ்சுச்சா? ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து முரண்பாடா ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் லைக் வந்து அதை டிடெக்ட் பண்ணி அங்க இருக்க பேங்க் அதிகாரிகிட்டயோ இல்ல முக்கியமான நிர்வாகிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து சொல்ற மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ரெண்டு ப்ராப்ளம். ஒரு ஏஏ ட்ரிவன், வேற ஏதோ அதுல இருக்காது. ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் வந்து மூடிஸ் ரேட்டிங். சரியா? அவனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அது என்னடா மூடினா என்னன்னு கேட்டீங்கன்னா, மூடிஸ் ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி வச்சுக்காங்களேன், ஒரு பேங்கோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸோ இல்லைன்னா வந்து ஒரு கம்பெனிஸோ இல்லைன்னா வந்து ஒரு கவர்மெண்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து லைக் வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனியே எடுத்துக்காங்களேன், அந்த கம்பெனியை வந்து லைக் வந்து ஸ்டடி பண்ணி அவனுக்கு வந்து ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரேட்டிங் கொடுக்குற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த மூடிஸ் ரேட்டிங் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? எப்படிதான் ரேட்டிங் வந்து கொடுப்பாங்கன்னா, இப்போ வந்து நானே இருக்கேன். சரியா? நான் வந்து ஒரு இன்வெஸ்டரு. நான் வந்து என்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு. நான் வந்து ஒரு கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன்? கண்ணை மூடிட்டு வந்தா பண்ணுவேன்? அப்படி பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கம்பெனி பத்தி வந்து பார்ப்பேன். சரியா? இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்ல போகுதா, அதுக்கப்புறம் வந்து பேங்கா இருந்துச்சுன்னா வந்து இந்த பேங்க் வந்து பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவேன். இந்த வேலையை பண்றாங்க பாத்தீங்களா, லைக் வந்து ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட்ல போதா, ஒரு பேங்க் வந்து பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டடி பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மூடிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி பண்றது மட்டும் இல்லாம அந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா வந்து அவனுக்கு வந்து குட் ரேட்டிங்காகவும், அந்த பேங்க் வந்து பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா வந்து அவனுக்கு குட் ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை ஸ்ட்ராங்கா இல்லைன்னா வந்து லாஸ்ட்ல போய்கிட்டு இருந்துச்சுன்னா வந்து அவனுக்கு வந்து ரேட்டிங் வந்து பேடா வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரேட்டிங் கொடுக்குற ஒருத்தவன் தான் வந்து மூடிஸ் ரேட்டிங் அப்படின்னு ஒருத்தவங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? அந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க வந்து இவன் வந்து எஸ்பிஐ அப்படின்னு ஒரு பேங்க்குக்கும் ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு ஒரு பேங்க், நல்லா வச்சுக்கோங்க, எஸ்பிஐ அப்படின்னு ஒரு பேங்க்குக்கும் ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு ஒரு பேங்க்குக்கும் வந்து போன வருஷம் வந்து ஒரு ரேட்டிங் வந்து கொடுத்திருப்பாங்க. BAA3 அப்படின்னு ஒரு ரேட்டிங் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதே ரேட்டிங்கை நாங்க வந்து இந்த வருஷமும் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? BAA3னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு வந்து குட் ரேட்டிங். சரியா? லைக் வந்து பினான்சியலா ஸ்டேபிளா இருப்பாங்க பாத்தீங்களா, சேஃபா இருப்பாங்க பாத்தீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லா வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க ஒரு பேங்க்குக்கோ அந்த மாதிரி இருக்க ஒரு கம்பெனிக்கோ அந்த மாதிரி இருக்க ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சிக்கோ கொடுக்குற ஒரு ரேட்டிங் தான் வந்து BAA3 அப்படின்னு ஒரு ரேட்டிங். வழங்குச்சா? அந்த ரேட்டிங் வந்து இப்ப வந்து எஸ்பிஐக்கும் ஹெச்டிஎஃப்சிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. போன வருஷம் கொடுத்திருந்தாங்க, இந்த வருஷமும் நாங்களும் அதே ரேட்டிங் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வழங்குச்சான்னு யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல? வேற என்ன இதுல படிக்கணும்? அடுத்து வந்து பிசிஏ, அதாவது பேஸ்லைன் கிரெடிட் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அது என்னடா பிசிஏன்னா வந்து அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேங்க் வந்து பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா அப்படின்ற செக் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து பிசிஏன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து எஸ்பிஐக்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து எஸ்பிஐயோட எல்சிஆர் வந்து
124.3%. எல்சிஆர்னா தெரியும்ல? எப்படி சொல்றது, லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அது என்னடா லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோனா, இப்போ வந்து நான் வந்து இப்போ எஸ்பிஐ அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து மாசம் மாசம் வந்து மக்கள் வந்து டெபாசிட் வந்து பண்றாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 100 கோடி வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல என்ன பண்ணுவான் பேங்க், இந்த 100 கோடி வந்து சும்மாவா வச்சிருப்பான். இந்த 100 கோடியை வந்து லைக் வந்து மக்களுக்கு வந்து திருப்பி கொடுப்பான். எந்த வழியா திருப்பி கொடுப்பான்னா வந்து ஒரு ஹோம் லோன் வழியாவோ, இல்லைன்னா வந்து ஒரு கார் லோன் வழியாவோ, இல்லைன்னா வந்து ஒரு கோல்டு லோன் வழியாவோ அவங்களுக்கு வந்து லோன் வழியா வந்து திருப்பி வந்து கொடுப்பாங்க. லைக் வந்து இப்போ வந்து 100 கோடி டெபாசிட் பண்றாங்கன்னா அந்த 100 கோடியும் திருப்பி கொடுக்காம 80 கோடியை வந்து லோன் வழியா திருப்பி கொடுத்துட்டு ஒரு 20 கோடிக்கு வந்து சேஃப்டிக்காக எடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா. லைக் வந்து கேஷ் வழியாவோ ஆர்பிஐட்ட வந்து சேஃப்டிக்காக கொடுத்து வச்சிருக்கதோ, இந்த மாதிரி வந்து ஒரு 20 கோடி தனியா எடுத்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா சேஃப்டிக்காக. அதை தான் வந்து லிக்விடிட்டி அசெட்னு சொல்லுவாங்க. வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? ஓகே, லிக்விடிட்டி அசெட்னா புரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோனா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து இப்போ அதே எஸ்பிஐ பேங்க் எடுத்துக்கிட்டீங்களேன், எஸ்பிஐ பேங்க் எடுத்துக்காங்க. இந்த எஸ்பிஐ பேங்க்ல அடுத்த 30 நாள், அதாவது ஒரு மாசத்துக்கு வந்து நார்மலா வந்து ஒரு மாசத்துக்கு வந்து மக்கள் வந்து எவ்வளவு வந்து வித்ரா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. இப்போ வந்து அடுத்த ஒரு மாசத்துக்கு வந்து அந்த பேங்க்ல வந்து ஒரு 100 கோடி வந்து மக்கள் வந்து வித்ரா பண்றாங்கன்னு வச்சுக்காங்களேன். என்கிட்ட வந்து லிக்விட் அசெட் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 120 கோடி இருக்கு. சரியா, மக்கள் மக்கள் வித்ரா பண்றது வந்து 100 கோடி. என்கிட்ட வந்து அசட்டா வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 120 கோடி இருக்கு. இப்போ வந்து என்னோட லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு 100 கோடிக்கும் என் கையில வந்து 120 கோடி இருக்கு. அப்போ வந்து என்னோட பேங்கோட எல்சிஆர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 120% அப்படின்றது சொல்ல தெரியணும். பழங்குச்சா? மற்றவங்களுக்கு எல்லாம் புரியுதா நான் பேசுறது? என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மூடிஸ் ரேட்டிங் இந்த மாதிரி வந்து எஸ்பிஐயோட எல்சிஆர் வந்து நல்லா இருக்கு, 124.3% இருக்கு. கடைசி குவார்டர், அதாவது மார்ச் 2026 வந்து எந்த குவார்டர் முடியிறப்ப 124.3% வந்து இருந்துச்சு. அதனாலதான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த வருஷமும் நாங்க வந்து அதே குட் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அவனோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், அதாவது என்ஐஎம் சொல்லுவாங்க, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெட்னா டிஃபரன்ஸ், சரியா. இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்னா எப்படி சொல்றது, இப்போ வந்து அதே ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கும் பாத்தீங்கன்னா, மக்கள் நான் வந்து டெபாசிட் வந்து பண்றேன், சரியா. எனக்கு வந்து அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவானா, அதாவது என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இவ்வளவு ருபீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. அது வந்து ஒரு 4% இருக்கும், சரியா. அதே இது அவன் லோன் தருவாங்க பாத்தீங்களா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு கொடுக்குறான்னா 9%. அதாவது அவன் தரது 4 ரூபா, வாங்குறது எவ்வளவு 9 ரூபா. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, அதாவது 4%க்கும் 9% டிஃபரன்ஸ் எவ்வளோ, 5%. இதான் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல, வேகமா சொல்ற, நீ சொல்றது புரியல அப்படின்னாலும் சொல்லிருங்க, ஓகேவா. இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஹெச்டிஎஃப்சில வந்து ஸ்டேபிளா வந்து இருந்திருக்கும், சரியா. அந்த ரெண்டு காரணத்துக்காக தான் வந்து அவனுக்கு வந்து ரேட்டிங், அதே ரேட்டிங் வந்து இந்த வருஷம் தரோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, என்னதான் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சியோட அசெட் குவாலிட்டி வந்து குட்டா இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல வந்து கன்சர்ன், அதாவது லைக் வந்து ஒரு பிரச்சனை, எப்படி சொல்றது, மாடரேட்டா வந்து ஒரு இடத்துல வந்து குறையிற மாதிரி இருக்கும். எந்தெந்த செக்டார்னு கேட்டீங்கன்னா வந்து அக்ரி, எம்எஸ்எம்இ, இதுல வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல வந்து இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி வந்து இருக்கு. அதையும் தாண்டி என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹெச்டிஎஃப்சியோட இந்த ப்ராஃபிட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஸ்லைட்டா வந்து குறைய போகுது, அடுத்த 12ல இருந்து 18 மாசத்துல வந்து குறைய போகுது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிரிக்கெட், சரியா. கிரிக்கெட்ல வந்து 3 ஃபார்மேட் இருக்கும், டெஸ்ட், ஓடி, T20, சரியா. டெஸ்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 5 நாள் நடக்கும், சரியா. அந்த மாதிரி வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்திருக்கும். யார் யாருக்குன்னா வந்து இந்தியன் உமன்ஸுக்கும் இங்கிலாந்து உமன்ஸுக்கும் வந்து நடக்கும். இதுல என்ன சிறப்பு அம்சம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து எங்க நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா இங்கிலாந்துல ஒரு கிரவுண்ட் இருக்கும், லார்ட்ஸ் அப்படின்னு. லார்ட்ஸ் தானே, லார்ட்ஸ் அப்படின்ற ஒரு கிரவுண்ட் இருக்கும், நல்லா வச்சுக்கோங்க. அதாவது இங்கிலாந்து லண்டன்ல லார்ட்ஸ் அப்படின்ற ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்ட்ல திருப்பி சொல்றேன், ஒரு உமன்ஸ் டெஸ்ட் மேட்ச் அந்த கிரவுண்ட்ல நடந்ததுல யாருமே இது வரைக்கும் வந்து ஜெயிச்சது இல்லை. அதாவது உமன்ஸ் டெஸ்ட் மேட்ச் அந்த கிரவுண்ட்ல நடந்துச்சுன்னா அதுல இங்கிலாந்து மட்டும்தான் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இங்கிலாந்து யாருமே தோக்கடிச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு உமன்ஸ் டீம் இங்கிலாந்து உமன்ஸ் டீம் வந்து தோக்கடிச்சிருக்கு அந்த கிரவுண்ட்ல அப்படின்றதுதான் விஷயம். நடந்துச்சா? ஒரு மாதிரி சொன்னேன். இங்கிலாந்துல லார்ட்ஸ் கிரவுண்ட் அப்படின்ற ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்ட்ல இங்கிலாந்து உமன்ஸ் யாருமே தோக்கடிச்சது இல்ல.
ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து தோக்கடிக்கிறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் வந்து தோக்கடிக்கிறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு ஆள் என்ன பண்றீங்கன்னா, இப்போ போய் கூகுள்ல போயிட்டு இந்த லார்ட்ஸ்ல வந்து எத்தனை உமன்ஸ் டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்திருக்கு அப்படின்றத வந்து பாத்துட்டு வாங்க. இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் இப்பதான் நடக்குதானே தெரியலையே. அது பாத்துட்டு வாங்க. லார்ட்ஸ்ல எத்தனை உமன்ஸ் டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்திருக்கு அந்த மாதிரி பாத்துட்டு வாங்க. ஓகேவா? இதை நான் வச்சுக்கோங்க. சரியா? இந்தியா வந்து இது வரைக்கும் வந்து அவங்கள வந்து தோக்கடிச்சது இல்ல லார்ட்ஸ்ல. சரியா? இப்போ வந்து தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து அதே மாதிரி வந்து அந்த கிரவுண்ட்ல வந்து இது வரைக்கும் இந்தியன் உமன்ஸ்ல வந்து யாருமே வந்து செஞ்சுரி அடிச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து அடிக்கிறாங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, யாத்திகா பாட்டியா அப்படின்றது அவங்களோட பேர். ஓகே தானே? அதையும் தாண்டி வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட டெஸ்ட் கேப்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹர்மன் பிரீத் கௌர் அப்படின்றது அவங்களோட பேர். விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் இப்பதான் ஃபர்ஸ்ட் நடக்குது. சரியா? சரி சரி, இப்படி வச்சுக்கோங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் நடக்குது. அதுல வந்து இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா நான் சொன்னது? மிச்சம் எல்லாமே கரெக்டா தான் சொல்லிட்டேன். அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் வச்சுக்கோங்க. சரியா? இது வரைக்கும் அந்த கிரவுண்ட்ல வந்து டெஸ்ட் மேட்சே நடந்ததில்ல. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் நடக்குது. அதுல இந்தியா ஜெயிச்சிருக்கு அப்படின்றதான் விஷயம். இது என்ன இமேஜ் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது? ஓகே, நான் சொன்ன விஷயம்லாம் புரிஞ்சிச்சுல. யாத்திகா பாட்டியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க அங்க இந்தியா சார்பா. சரியா? அவங்க சார்பா வந்து ஒருத்தவங்க வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. அவங்களோட பேர் என்னது, ஹேதர் நைட்டா அப்படி ஒன்னு பேர் வரும். சரியா? அவங்க சார்பா வந்து அவங்க செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சுதானே எல்லாமே? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஓகே, அடுத்த விஷயம் பாத்துக்கோங்க. ககன்யான் நியூஸ். சரியா? இதை வந்து நம்ம வந்து ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு 2-3 வாட்டியாச்சும் வந்து பாக்குறோம். சரியா? ககன்யான் மிஷின் அப்படின்ற ஒரு மிஷின். ஆக்சுவலா வந்து இது என்ன மிஷின் கேட்டீங்கன்னா வந்து அதெல்லாம் வச்சுக்காங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் ஆஸ்ட்ரோநாட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து ஸ்பேஸுக்கு கொண்டு போற ஒரு மிஷின் தான் வந்து இந்த ககன்யான் மிஷின். சரியா? ஒருவேளை இந்த மிஷின் எப்ப கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா, அதாவது க்ரூ மெம்பர் வச்சு வந்து எப்ப கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா 2027-28 வந்து நடக்க போகுது. சரியா? ஒருவேளை இந்த மிஷின் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து நடந்துருச்சு, அதாவது இந்தியன் ஆஸ்ட்ரோநாட்டை வந்து ஸ்பேஸ்க்கு வந்து கொண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன், கொண்டு போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்துருச்சுன்னா வந்து இது வரைக்கும் 3 பேர் தான் வந்து இந்த சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஆஸ்ட்ரோநாட்டை ஸ்பேஸுக்கு கொண்டு போயிட்டு ரிட்டர்ன் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தது 3 பேர் தான். ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா யுஎஸ், ரெண்டாவது ரஷ்யா, மூணாவது வந்து சைனா நினைக்கிறேன். யுஎஸ், ரஷ்யா, சைனா. சரியா? இந்தியால வந்து ஒருவேளை இந்தியா சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா 4வது வந்து இந்தியா வந்து அந்த லிஸ்ட்ல வந்து சேரும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த ககன்யான் மிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக வந்து இப்போ வந்து ஒரு 3 டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் தானே இது? மாத்தி சொல்லிட்டேனா? ஓகே, மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த நியூஸ் வந்து இங்க சொல்லிட்டேன். ஓகே, இந்த நியூஸை பாத்துக்கோங்க. சரியா? அந்த ககன்யான் நியூஸை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் வந்து அங்க வந்துடுறேன். சரியா? அந்த ககன்யான் மிஷின்காக வந்து இப்போ வந்து ஒரு 3 டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா CMUS சொல்லுவாங்க. அதாவது க்ரூ மாடுலியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், இதுக்காக ஒரு 3 டெஸ்ட் வந்து பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா CMUS, அதாவது க்ரூ மாடுலியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது தான் அந்த டெஸ்டோட பேர். இது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இப்ப வந்து என்ன சொல்றது, இப்ப வந்து ஆஸ்ட்ரோநாட் வந்து விண்ணுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரிட்டர்ன் வந்து வரப்போ வந்து ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஒரு மாடுலி மாதிரி இருக்கும். அது வழியா தான் வந்து மேல இருந்து கீழே வருவாங்க. பாத்திருக்கீங்க தானே? ஒரு பலூன் பெட்டி மாதிரி இருக்கும். அந்த பெட்டியை வந்து பலூன் வந்து பேராஷூட் வந்து மேல வந்து ஞாபகம் இருக்கு தானே? அது அந்த இமேஜ் கூட வந்து நான் அன்னைக்கு போட்டிருப்பேன். ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அதுல உட்காந்து தான் வந்து மேல இருந்து கீழே வந்து குதிப்பாங்க, கீழே இருந்து வருவாங்க. வரது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து ஒரு அதாவது கடல் இருக்கும். அந்த கடல்ல தான் லேண்ட் ஆகுவாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், நீ இப்ப வந்து மேல இருந்து நீ வந்து கீழே வந்து போடுற. சரியா? கீழே போடுறப்ப நேரா விழுந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா வச்சுக்கோங்க. மேல இருந்து அந்த பெட்டி வருது, நேரா விழுந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியா வெளியே வந்துருவாங்க. அதே இது உழுவுறது, அந்த பெட்டி வந்து குப்புற விழுந்துச்சு, அதாவது
மூடி திறக்கும் பாத்தீங்களா, அந்த திறந்து வெளியே வர இடம் வந்து குப்புற விழுந்துச்சுன்னா அவங்களால வந்து வெளியே வந்து வர முடியாது. அது வந்து ஒரு பிரச்சனை இருக்கா. இப்ப என்ன பண்றாங்க, இந்த மாதிரி உழுகுறது கரெக்டா வந்து நேரம், ஒருவேளை குப்புற விழுந்துச்சுனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா நேரம் ஆகணும். அந்த மாதிரி வந்து ஒரு டெஸ்ட் வந்து பண்றாங்க. அந்த டெஸ்டோட பேர் பார்த்துக்கோங்க, CMUS அப்படின்னு ஒரு டெஸ்ட். சரியா, க்ரூ மாடியூல் அப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி வந்து இன்னொரு 2 டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, க்ரூ மாடியூல் சர்வீஸ் மாடியூல் கனெக்ட் டிஸ்கனெக்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம். சரியா, அந்த ராக்கெட்லயே 3 மாடியூல் இருக்குங்க. க்ரூ மாடியூல்னு ஒன்று இருக்கும், சர்வீஸ் மாடியூல்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கும். சரியா, இந்த ரெண்டத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, அப்பர்ஸ் கவர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பேராஷூட் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து கரெக்டா வந்து சாரி, மூணாவது டெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, க்ரூ மாடியூல் டூரிங் செப்பரேஷன் ஆஃப் த அப்பர்ஸ் கவர். சரியா, அது கரெக்டா வந்து பிரிக்கிற செப்பரேட்டா பிரியணும். சரியா, பிரிஞ்சா மட்டும்தான் வந்து அவங்களால வந்து வெளியே வந்து வர முடியும். அது கரெக்டா வந்து செட் ஆகுதா, அது கரெக்டா வந்து டெஸ்ட் ஆகுதா அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. விளங்குச்சா? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியுது? சிம்பிள். சரியா, அந்த ககன்யான் மிஷினுக்காக 3 டெஸ்ட் வந்து பண்றாங்க. அந்த 3 டெஸ்ட் என்ன ஏது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, ஒருவேளை இந்த ககன்யான் மிஷின் வந்து சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணிட்டோம்னா, இது வரைக்கும் 3 பேர் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஆஸ்ட்ரானாட்டை வந்து ஸ்பேஸுக்கு வந்து அனுப்பி திருப்பி சக்சஸ்ஃபுல்லா வந்து கீழே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது ஒருவேளை வந்து இந்தியாவோட மிஷின் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுன்னா, அதுல வந்து இந்தியா வந்து 4வது இடத்துல வந்து பிடிப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, அடுத்து வந்து 6வது நியூஸ் எடுத்துக்கோங்க. 6வது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ரீயூசபிள் ராக்கெட்னு சொல்லுவாங்க. சரியா, நார்மலா வந்து ராக்கெட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சேட்டலைட்டை விண்ணுக்கு அனுப்புறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு, எப்படி சொல்றது, ஒரு ஒரு வாகனம் தான் வந்து ராக்கெட்னு சொல்லுவாங்க. சரியா, முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒரு ராக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகுது. சரியா, அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு சேட்டலைட் வந்து விண்ணுக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், ராக்கெட்ல ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து கலந்து கலந்து வந்து கீழே வந்து விழுவும். சரியா, இந்த கீழே விழுவுறது பாத்தீங்களா, அதை வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. சரியா, இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த கலந்து விழுவுறத திருப்பியும் ரீயூஸ் பண்ற மாதிரி, லைக் வந்து திருப்பியும் வந்து அதை ரெடி பண்ணிட்டு அடுத்த ராக்கெட்ல, அதாவது அடுத்த சேட்டலைட்ல யூஸ் பண்ற மாதிரி வந்து ஒரு ரீயூசபிள் ராக்கெட். சரியா, அந்த ரீயூசபிள் ராக்கெட்டை வந்து இப்போ வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க. யார் வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, நமக்கு வந்து இந்தியாவில வந்து எப்படி வந்து இஸ்ரோ இருக்காங்களோ அதே மாதிரி வந்து ஜப்பான்ல ஒருத்தவங்க இருப்பாங்க, JAXA அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ரீயூசபிள் ராக்கெட்டை வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா, விளங்குச்சா? ராக்கெட்லயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு இருக்கும். சரியா, இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் இருந்து கலந்து வந்து விழுவும் பாத்தீங்கன்னா, அந்த இதை மட்டும் தான் வந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஓகே, எங்க வச்சு டெஸ்ட் பண்றான்னு பாத்துக்காங்க. ஜப்பான்ல நொஷிரோ ராக்கெட் டெஸ்டிங் சென்டர் அப்படின்னு ஒரு ஒரு சென்டர் இருக்கும். சரியா, அங்க வச்சுதான் வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து, உம் இதுக்காக வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. சரியா, ரீயூசபிள் ராக்கெட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டோட பேர் பார்த்துக்கோங்க, கோஆபரேட்டிவ் ஆக்ஷன் லீடிங் டு லான்ச்சர் இனோவேஷன் ஃபார் ஸ்டேஜ் டாஸ்க் பேக் ஆபரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. யார் யார் சேர்ந்து வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, நான் சொன்ன மாதிரி ஜப்பானோட JAXA-யும் பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி, இவங்க 2-3 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா, வாங்குச்சா? ரீயூசபிள் ராக்கெட்டுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. அந்த ப்ராஜெக்டோட பேரு, அது யார் யாரெல்லாம் சேர்ந்து வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இது ஆல்ரெடி சொல்லிட்டேன் 7வது நியூஸ். சரியா, அடுத்து வந்து 8வது நியூஸ் வந்து ஒரு அவார்டு. உம் இதுல வந்து நிறைய இருக்கும். சரியா, நான் சொல்றது மட்டும் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, மணி லாண்டரிங். சரியா, மணி லாண்டரிங்னா தெரியும்ல. லாண்டரின்னா என்ன? லாண்டரினா வந்து ஒரு அழுக்கு துணியை வந்து சுத்தமா சுத்தமா வந்து துவைக்கிற ஒரு விஷயம் தான் வந்து லாண்டரின்னு சொல்லுவாங்க. அதே இது மணி லாண்டரிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, எப்படி சொல்றது, கருப்பு பணத்தை சுத்தப்படுத்துறது, கருப்பு பணத்தை வெள்ளையா வந்து மாத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றதுதான் வந்து மணி லாண்டரிங் சொல்லுவாங்க. சரியா, அதாவது இல்லீகல் மணியை லீகலா வந்து மாத்துவாங்க. லைக் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றதுதான் வந்து மணி லாண்டரிங் சொல்லுவாங்க. இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து, FIU அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. திருப்பி சொல்றேன், FIU அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, பினான்சியல் இன்டெலிஜென்ட் யூனிட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து,
மொத்தம் வந்து 3 வேலையை வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து திருப்பி சொல்றேன். ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு சஸ்பிசியா நான் வந்து நார்மலா வந்து ஒரு 20,000 தான் வந்து எடுப்பேன். திடீர்னு வந்து 5,00,000 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஒரு சஸ்பிசியஸ் டிரான்சாக்ஷன். சரியா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா லைக் வந்து அதை வந்து அதை அலாட் பண்ணும். சரியா? இந்த பார்ப்பா இவன் நார்மலா 20,000 தான் எடுப்பான், இப்ப 50,000 எடுக்கிறான், என்ன ஏது அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து விசாரி, அதை வந்து பாரு அப்படின்னு சொல்லி வந்து லைக் வந்து ஒரு சிபிஐடியோ இல்லைன்னா வந்து ஒரு இன்கம் டேக்ஸ்டியோ இல்லைன்னா வந்து ஒரு போலீஸ்டியோ வந்து இவன் வந்து ஒரு அலர்ட் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி அலர்ட் கொடுக்குற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து எஃப்ஐயூன்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? 3 முக்கியமான வேலை. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவன் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுவான். லைக் வந்து பேங்க்ஸ் இருந்தோ இல்லைன்னா வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருந்தோ இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் வந்து இந்த சஸ்பிசியஸ் ஆக்ஷன் வந்து மேற்கொள்றாங்க அப்படின்றது வந்து கேதர் வந்து பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து அனலைஸ் வந்து பண்ணுவாங்க. யார் இந்த மணியை வந்து சென்ட் பண்ணிருக்கா, எங்க இருந்து வந்திருக்கு, யாருக்கு இந்த மணி வந்து போகுது அப்படின்னு சொல்லி வந்து அனலைஸ் வந்து பண்ணுவான். மூணாவது விஷயம் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த அனலைஸ் பண்ணது வந்து ஷேர் வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து போலீஸ்டியோ இல்ல ஒரு சிபிஐடியோ ஒரு வேற என்ன இருக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையோ உங்கள்கிட்ட வந்து ஷேர் வந்து பண்ணுவாங்க. நார்மலா இப்படிதான் வந்து பண்ணுவாங்க. ஆனா வந்து இப்ப என்ன பண்றான்னா இந்த இடத்துல இருந்து இவ்வளவு மணி எடுத்து இந்த இடத்துக்கு வந்து அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து ஷேர் வந்து பண்ணுவாங்க. விளங்குச்சா? அவனோட வேலை வேலை என்னன்னு ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்ததுதான். சரியா? இந்த எஃப்ஐயூ பத்தி. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எக்மவுண்ட் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அதோட பேர் எங்க இருக்கு? எக்மவுண்ட் குரூப். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எஃப்ஐயூன்னு சொன்னேன் பாத்தீங்களா, பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்கும். சரியா? இப்ப வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு யூனிட், அதாவது எஃப்ஐயூ இந்தியா அப்படின்னு இருக்க மாதிரி எஃப்ஐயூ யூஎஸ்ஏ, எஃப்ஐயூ ரஷ்யா, எஃப்ஐயூ சைனா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு எஃப்ஐயூ யூனிட் இருக்கும். இந்த எக்மோன் குரூப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எல்லா எஃப்ஐயும் நல்லா வச்சுக்கோங்க. இந்தியாவில ஒரு எஃப்ஐயூ, சைனால ஒரு எஃப்ஐயூ, இந்த மாதிரி எல்லா எஃப்ஐயூ இருக்கு பாத்தீங்களா, இந்த எல்லா எஃப்ஐயும் கனெக்ட் பண்ற ஒரு நெட்ஒர்க் தான் வந்து எக்மோன் குரூப்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் கீழே வந்து எத்தனை எஃப்ஐயூ இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 180 எஃப்ஐயூ இருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா நான் சொன்னது? கிட்டத்தட்ட வந்து 182. சரியா? 180 சொல்லிட்டேன். 182 எஃப்ஐயூ வந்து இந்த எக்மோன் குரூப்புக்குள்ள வந்து இருக்கு. ஓகேவா? இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எக்மோன்ட் குரூப்னு சொன்னீங்க பாத்தீங்களா, உன்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு பிரைஸ் வந்து தருவாங்க. அந்த பிரைஸோட பேர் பார்த்துக்கோங்க, பெஸ்ட் எக்மோன்ட் கேஸ் அவார்ட் அப்படின்னு ஒரு அவார்ட். சரியா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு எஃப்ஐ இருக்கும் பாத்தீங்களா, அந்த எஃப்ஐல உதாரணத்துக்கு இந்தியா எஃப்ஐ வந்து நல்லா வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து இந்த வருஷம் வந்து பண்ணியிருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து பிரைஸ் வந்து தருவாங்க. சரியா? அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா வந்து நம்ம எஃப்ஐயு இந்தியா இருக்கும் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த மணி லாண்டரிங் சம்பந்தப்பட்ட கேஸ்ல கிட்டத்தட்ட வந்து 45 லட்சம் நல்லா வச்சுக்கோங்க கேஷா வந்து எப்படி வந்து எவ்வளவு மணி வந்து சீஸ் வந்து பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 47 லட்சம் கேஷ வந்து சீஸ் வந்து பண்ணிருக்காங்க. சரியா? அதே மாதிரி வந்து கிரிப்டோவா வந்து ஒரு 13.6 கோடி வந்து சீஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து அட்டாச்சு அசெட், அதாவது ஒரு லேண்டையோ ஒரு வீடையோ ஒரு காரு இந்த மாதிரி வந்து அதாவது அவன் அடிச்ச அதாவது அவன் கொள்ளையடிச்ச காசுல லேண்டாவோ ஹவுஸாவோ காராவோ வந்து வாங்கி வந்து வச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து அட்டாச்சு அசெட் வந்து எவ்வளவு வந்து சீஸ் வந்து பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8.67 கோடி வந்து சீஸ் வந்து பண்ணிருக்காங்க. புரிஞ்சுச்சா? இவ்வளவு மணியை வந்து இந்த வருஷம் மட்டும் நம்ம எஃப்ஐயூ இந்தியா வந்து பண்ணியிருந்ததுனால அவனுக்கு வந்து என்ன அவார்டு கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா வந்து எக்மோண்டோட பெஸ்ட் எக்மோண்ட் கேஸ் அவார்டு வந்து இந்த வாட்டி வந்து இந்தியாவுக்கு வந்து லைக் வந்து இந்தியாவுக்கு வந்து ரன்னர் அப்பா வந்து தராங்க. ஃபர்ஸ்ட் யார் அதாவது ரெண்டாவது வந்து இந்தியாவுக்கு வந்து தராங்க. ஃபர்ஸ்ட் இடம் வந்து யாருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து தைவானோட எஃப்ஐயூக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா நான் சொன்ன விஷயங்களாம்? வருஷம் அவார்டு தருவாங்க. அந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த வாட்டி வந்து செகண்ட் பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு வந்து எப்பல இருந்து கொடுக்குறாங்கன்னா 2011 இருந்து கொடுக்குறாங்க அப்படின்றதான் விஷயம். வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. எத்தனை கண்ட்ரிஸ் இருந்து இருக்கு, எவ்வளவு கோடினா வந்து நான் 47 லட்சம் இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன் பாத்தீங்களா, மொத்தமா வந்து கிட்டத்தட்ட வந்து 868 கோடி. சரியா? ஓகே, எங்கடா வச்சு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த எக்மன் குரூப்போட ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கும். எங்க வச்சு நடந்திருக்கும் வந்து பாகு அசர்பைஜான் வச்சு நடந்திருக்கும். சரியா? அங்க வச்சுதான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். இந்த எஃப்ஐயூ இந்தியா வந்து இந்தியாவில வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா நவம்பர் மாசம் 2004 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வரும் கேட்டீங்கன்னா வந்து டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ அதாவது மினிஸ்டர் ஆஃப் பினான்ஸ் கீழே வந்து டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ இருப்பாங்க பாத்தீங்களா, அவன் கீழே தான் வந்து இந்த எஃப்ஐயூ இந்தியா வந்து வரும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க.
ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சம்ரித் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். திருப்பி சொல்றேன், சம்ரித் கிராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சம்ரித்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ப்ராஸ்பரஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? நான் சிம்பிளா சொல்லிடுறேனே, இது வந்து வளவளன்னு தான் இருக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் பேர் பார்த்துக்கோங்க, சம்ரித் கிராம் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட பேரு. இது வந்து யாரோட ஒரு ப்ராஜெக்ட்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் இருப்போம் பாத்தீங்கன்னா, அவனால ஒரு கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த சம்ரித் கிராம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். சரியா? அது என்னடா சம்ரித் கிராம்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த கிராமத்துல இருக்க மக்கள் வந்து ஒரு பேங்க் சேவைக்கோ, இல்லைன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சேவைக்கோ, ஒரு காலேஜ் சேவைக்கோ வந்து மோஸ்ட்லி வந்து கிராமத்துல வந்து இதெல்லாம் வந்து இருக்காதுல்ல. அவங்க வந்து வெளியில தான் வந்து போவாங்க. பக்கத்துல இருக்க சிட்டிக்கு தான் வந்து போவாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து போகாம அடிப்படை வசதிக்கு இந்த ஒரு ஹாஸ்பிட்டலோ, ஒரு பேங்கோ, ஒரு காலேஜோ, வேற என்ன விஷயம் இருக்கு? இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? இது எல்லா விஷயத்தையும் கிராமத்துக்குள்ளே வந்து கிடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து சம்ரித் கிராம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். விளங்குச்சா? இந்த ப்ராஜெக்ட் கீழ வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கும். சரியா? சம்ரித் கேந்திரா அப்படின்னு ஒரு விஷயம். சரியா? சம்ரித் கேந்திரான்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி. இந்த இடத்துக்கு நீ வந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு எல்லா விஷயம் லைக் வந்து இப்போ வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, உனக்கு வந்து சாயில் டெஸ்ட் எடுக்கணுமா வந்து இங்கேயே எடுத்துக்கலாம். சரியா? வேற என்ன ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்டது லைக் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இடத்துக்கு வந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து உனக்கு வந்து டெலிகாலிங் மாதிரி. சரியா? அங்க வந்து டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து டைரக்டா வந்து வீடியோ கால் வந்து பேசிக்கலாம். இந்த பரப்பா இந்த இடத்துல இங்க ஒரு கட்டி இருக்கு, இது என்ன கட்டி அப்படின்றது வந்து நீ வந்து வீடியோ கால் வழியா வந்து பேசிக்கலாம். சரியா? ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த இடத்துல வந்து உனக்கு வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அதே இது ஒரு எஜுகேஷன், ஒரு நம்ம பேங்க் எக்ஸாம்க்கு அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கும், அங்கேயே நீ வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணாலும் அங்கேயே வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல பண்ற மாதிரி வந்து ஒரு கேந்திரா ஒண்ணு இருக்கு. அந்த கேந்திராவோட பேர் பார்த்துக்கோங்க, சம்ரித் கேந்திரா அப்படின்னு ஒரு கேந்திரா. சரியா? இந்த சம்ரித் கிராம் கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு கேந்திரா தான் வந்து சம்ரித் கேந்திரா அப்படின்ற ஒரு விஷயம். சரியா? இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வந்து நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த நியூஸ்க்குள்ள வந்து போறேன். இந்த நியூஸ் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து WSIS அப்படின்னு ஒரு பேஜ். சரியா? அதாவது வேர்ல்டு சம்மிட் ஆன் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி. திருப்பி சொல்றேன், வேர்ல்டு சம்மிட் ஆன் த இன்ஃபர்மேஷன் சொசைட்டி அப்படின்ற ஒரு பிரைஸ். இது எதுக்காக கொடுப்பாங்கன்னா இது வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. சரியா? ஆனாலும் வச்சுக்கோங்க, இந்த பிரைஸ் வந்து வருஷம் வருஷம் வந்து கொடுப்பாங்க. எதுக்காக கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்டுல பெஸ்ட் டிஜிட்டல் ப்ராஜெக்ட். நல்லா வச்சுக்கோங்க, எந்த கண்ட்ரி வேர்ல்டுல பெஸ்ட் டிஜிட்டல் ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க, எந்த ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க, அந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சு அந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த சம்ரித் கிராம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த வாட்டி WSIS அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து தராங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? WSISன்றது வந்து ஒரு பிரைஸ். சரியா? ஒவ்வொரு வருஷமும் வந்து கொடுப்பாங்க. இந்த டிஜிட்டல் ப்ராஜெக்ட்ல எந்த ப்ராஜெக்ட் வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சு வந்து இந்த பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்தியாவோட இந்த சம்ரித் கிராம் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த பிரைஸ் வந்து தராங்க அப்படின்றதுதான் விஷயம். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ம். வேற என்ன இதுல சொல்லணும்னு நினைச்சேன். சரியா? இந்த பிரைஸ பத்தி இன்னும் கொஞ்சம் பாத்துக்காங்க. ஆக்சுவலா வந்து இந்த பிரைஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இது யாரு கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஐநால ஒரு ஏஜென்சி இருப்பாங்க. நம்ம ஐநா சபை இருக்கும் பாத்தீங்கன்னா, ஐநா சபையில வந்து ஒரு ஏஜென்சி வந்து இருப்பாங்க. அந்த ஏஜென்சியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ITUன்னு சொல்லுவாங்க. உன்னோட பேர் எங்க இருக்கு? இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் சொல்லுவாங்க. சரியா? அவங்க தான் வந்து இந்த பிரைஸ் வந்து தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நேற்று நம்ம படிச்சோம் பாத்தீங்கன்னா, இந்த பாரத் நெட் கிட்டத்தட்ட வந்து எத்தனை கிராம பஞ்சாயத்துக்கு வந்து இந்த மாதிரி ஃபைபர் நெட் வந்து கிடைக்கப்படணும்னு சொன்னேன். புரிஞ்சுச்சா? அமெண்டட் பாரத் நெட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் பத்தி நேற்று வந்து படிச்சிருப்போம். இது வந்து 2011 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை 2015 நீ ரீநேம் வந்து பண்ணியிருப்பாங்க. திருப்பி 2023 வந்து இன்னொரு வாட்டி ரீநேம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதோட முக்கியமான கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராம பஞ்சாயத்துலயும் கிராம பஞ்சாயத்துல எத்தனை கிராம பஞ்சாயத்துக்கு வந்து ஃபைபர் நெட் வந்து கிடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கோல் வந்து சொல்லியிருப்பேன். எத்தனை அது ஞாபகம் இருக்கா? புரிஞ்சுச்சா? அமெண்டட் பாரத் நெட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். சரியா? இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த வில்லேஜஸ்ல வந்து இன்டர்நெட், அதாவது இந்த பிராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து எல்லாத்துக்கும் ஃபாஸ்டா வந்து கிடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்கீம். எப்ப கொண்டு வந்திருப்பானா 2011 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வரப்ப வந்து NOFN அப்படின்ற ஒரு பேர்ல வந்து வந்திருக்கும். இதை வந்து 2015 பாரத் நெட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து ரீநேம் வந்து பண்ணிருப்பாங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2023 வந்து அமெண்டட் பாரத் நெட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி வந்து பேரை வந்து மாத்திருப்பாங்க. இதோட முக்கியமான கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கிராம பஞ்சாயத்துக்கு 2.64 லட்சம் கிராம பஞ்சாயத்துக்கு வந்து ஃபைபர் நெட் வந்து அந்த ஆப்டிகல் ஃபைபர் நெட் கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கிடைக்கப்படணும். அதே மாதிரி வந்து நான் கிராம பஞ்சாயத்துக்கு வந்து இன்டர்நெட் வசதி வந்து கிடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து அமெண்டட் பாரத் நெட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு ஸ்டேட் வந்து கம்ப்ளீட்டா அங்க இருக்க எல்லா கிராமத்துக்கும் வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து இந்த இன்டர்நெட் வந்து கிடைக்கப்பெற வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா பஞ்சாப் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து ஆந்திர பிரதேசா. ரெண்டாவது என்ன படிச்சிருப்போம்? ஏப்ரல் மாசம் யாருக்கு படிச்சிருப்போம்? ஃபர்ஸ்ட் பஞ்சாப், ரெண்டாவது யாரை படிச்சிருப்போம்? நேத்து குஜராத். சரியா? ரெண்டாவது ஒருத்தவங்க ஏபிஐ வந்து படிச்சிருப்போம். சரியா? இதையும் நான் வச்சுக்கோங்க. அந்த நியூஸை வந்து இங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணிருப்போம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.17 64 படிச்சோம், 17 போட்டிருக்காங்க. ஓகே, அந்த கனெக்ஷனை வந்து பாத்துக்கோங்க. இந்த கிராம பஞ்சாயத்து வந்து ஃபைபர் நெட் கனெக்ஷன் வந்து இந்த ஸ்கீம்குள்ள வந்து தராங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. நான் சொன்னது யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல? பிரைஸ் வந்து எங்க வச்சு வந்து கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க. ஜெனிவா சுவிட்சர்லாந்து வச்சு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அவனோட ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். சரியா? அங்க வச்சு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஆந்திரால வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளே வந்து படிச்சிருப்போம். இந்த மாதிரி வந்து ஒரு 3வது வந்து நீ வந்து குழந்தை பத்துக்கிட்டே வந்து 30,000 தரேன், 4வது குழந்தை பத்துக்கிட்டே வந்து உனக்கு 40,000 தரேன். அந்த ஊர்லோட பாப்புலேஷன் வந்து கூட்டுறதுக்காக ஒரு விஷயம் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நான் இருக்கா யாருக்காச்சும் படிச்ச மாதிரி? அந்த ஸ்கீமோட பேரு என்ன? இந்த பேர்ல வந்து படிச்சிருப்போம். சரியா? அதோட ஹிந்தி பேர் வந்து இப்ப கொடுத்துருப்பாங்க. சரியா? சில்ட்ரன் ஆர் வெல்த் பேர்ல வந்து அவங்க படிச்சிருப்போம். அந்த ஹிந்தி பேர் வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. அந்த ஸ்கீம் வந்து இப்ப வந்து லான்ச் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றத விஷயம். மிச்சம் படிச்ச நியூஸ்ல வந்து அங்க அங்க ஆல்ரெடி படிச்சதுதான். சரியா? கிட்டத்தட்ட வந்து நீ வந்து 3வது குழந்தை பத்துக்கிட்டேனா வந்து உனக்கு 30,000 தரேன், 4வது குழந்தை பத்துக்கிட்டேனா வந்து 40,000 தரேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆந்திராக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. எப்படி வந்து விஸ்கித் பாரத் 2047 அப்படின்னு சொல்லி வந்து இந்தியாவுக்கு டார்கெட் இருக்கோ, அதே மாதிரி வந்து ஆந்திராவுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. சொர்ண ஆந்திரா அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கு. எப்பன்னு கேட்டீங்கன்னா அதுவும் 2047 தான். என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து 2047 வந்து அவங்களோட பெர் கேபிட்டல் இன்கம். சரியா? ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளோட இன்கம் வந்து கிட்டத்தட்ட வந்து 55 லட்சம் வந்து கொண்டு வரணுமா. அது எப்படி கொண்டு வருவான்னு சொல்லி 55 லட்சம் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? எங்க வச்சு வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க வந்து நம்ம ரீசெண்டா வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து பார்த்துருப்போம் பாத்தீங்களா, அதோட ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும். ஒரு செலிப்ரேஷன் ஈவெண்ட் மாதிரி நடந்திருக்கும் விஜயவாடால. அங்க வச்சுதான் வந்து அவங்களோட சிஎம் சந்திரபாபு நாயுடு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த சில்ட்ரன் ஆர் வெல்த் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே தானே? எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சு தானே? ஓகே, அடுத்த விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரிப்போர்ட், டிஜிட்டல் த்ரெட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட். சரியா? டிஜிட்டல் த்ரெட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட். அது தெலுங்கானாவா? அதுக்கு தான் கேட்டேன். அந்த ஸ்கீம் எங்க கொண்டு வந்திருப்பாங்க? அது சந்திரபாபு நாயுடு தானே படிச்சிருவோம். ஆந்திரா தானே? கரெக்டா சொல்லுங்க. ஸ்கீம் தானே அந்த ஸ்கீம்? அதுக்காக தான் நான் கேட்டேன். 2 மாசத்துக்கு முன்னாடி படிச்சோமேனு. ஏபி தானே? ஓகே ஓகே, சரியா? ஓகே, அடுத்து வந்து ஒரு ரிப்போர்ட். சரியா? அந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, டிஜிட்டல் த்ரெட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட். சரியா? அது என்ன டிஜிட்டல் த்ரெட் ரிப்போர்ட்னா, இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து நம்ம ஹேக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எப்படி வந்து பேங்க்ல இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா வந்து கஸ்டமர்ஸ் மணியை வந்து எப்படி ஹேக் பண்றாங்க. லைக் என்ன சொல்லுவாங்க வந்து அவன் வந்து எந்தெந்த முறையை வந்து பயன்படுத்துறாங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்க வந்து முன்னாடி மாதிரிலாம் இல்லப்பா, அவங்க வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து இப்ப வந்து ஹேக் பண்றாங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து புரிஞ்சுச்சா? டிஜிட்டல் த்ரெட் ரிப்போர்ட்னா வந்து மக்களோட மணியை வந்து எடுக்கிறாங்க, எப்படி எப்படிலாம் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்றாங்க அப்படின்னு சொல்ற ஒரு ரிப்போர்ட் தான் வந்து இந்த டிஜிட்டல் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட். சரியா? என்ன சொல்ல வராங்க முன்னாடி மாதிரி இல்லப்பா, இவங்க இவங்க ஹேக் பண்றதுலே அட்வான்ஸ் வெர்ஷன், அதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் வந்து இப்ப வந்து ஹேக் வந்து பண்றாங்க. அது தடுக்கிறதுக்கு நீ என்னென்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி
இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருப்பாங்க. எத்தனை ரிப்போர்ட்னு பாத்துக்கோங்க. செகண்ட் எடிஷன் வந்து இப்போ வந்து ரிலீஸ் வந்து பண்றாங்க. திருப்பி சொல்றேன், டிஜிட்டல் ரிப்போர்ட்டோட செகண்ட் எடிஷன் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்றாங்க. மொத்தம் வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து மைடியும், இன்னொன்னு வந்து சிஇஆர்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சிஎஸ்ஐஆர்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து எஸ்ஐஎஸ்சி அப்படின்னு இருப்பாங்க. உங்க 4 பேர் சேர்ந்தா வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? வழங்க சார். கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நம்ம பேங்கிங், பினான்சியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதாவது பேங்கிங், பினான்சியல், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து குளோபல் லெவல்ல இந்த மாதிரி வந்து ஒரு பேங்க் இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். நல்லா நினைச்சுக்கோங்க. நல்லா நினைச்சுக்கோங்க. இப்ப குளோபல் லெவல்ல வந்து தொண்டெல்லாம் உள்ள போகுது என்னன்னு தெரியல. குளோபல் லெவல்ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெளிநாட்டுல ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க்ல வந்து ஒரு சைபர் அட்டாக் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு நடக்குதுன்னா, ஒரு 100 அட்டாக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியால வந்து எத்தனை அட்டாக் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து 160 அட்டாக் நடக்குது. புரிஞ்சுச்சா? குளோபல் லெவல்ல நடக்கிற ஆவரேஜா குளோபல் லெவல்ல நடக்கிற அட்டாக்க கம்பேர் பண்றப்ப இந்தியன் பேங்க்ஸ்லயோ இந்தியன் இன்சூரன்ஸ்லயோ எவ்வளவு சைபர் அட்டாக் நடக்குதுன்னா 1.6 டைம்ஸ் வந்து நடக்குது. அங்க 100 நடந்துச்சுன்னா இங்க 160 அட்டாக் வந்து நடக்குது. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2021 கம்பேர் பண்றப்ப இந்தியாவோட சைபர் அட்டாக் வந்து டபுளா வந்து ஆயிருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. பழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே. நேத்து வந்து சிபிஐ இன்ஃபிளேஷன் வந்து பாத்துருப்போமா? எவ்வளவு பாத்துருப்போம் ஜூன் மாசத்துக்கு? ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்றீங்க. சரியா? நேற்று வந்து சிபிஐ பார்த்துருப்போமா? எனக்கு வந்து டபிள்யூபிஐ வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி மே மாசம் வந்து 9.68 இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து 9.87, அதாவது ஜூன் மாசத்துக்கு வந்து 9.87 வந்து இருக்கு அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வேற எதுவும் இதுல இருக்காது. எப்படி வந்து சிபிஐயோட பேசியர் வந்து மாத்திருக்கானோ அதே மாதிரி வந்து டபிள்யூபிஐயோட பேசியர் வந்து மாத்திருப்பாங்க. 2011 12 வந்து 2022 23 வந்து மாத்திருப்பாங்க. சரியா? இந்த மாத்தினதுக்கு அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து இந்த சீரீஸ் தான் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஓகே தானே? வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்து அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரிப்போர்ட். சரியா? இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் வந்து விட்டுருப்பானா பிராண்ட் பினான்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இந்த ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. அது என்னடா ரிப்போர்ட்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவில இருக்க பிராண்ட்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா? டாடா, இன்போசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி பிராண்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? இந்த மாதிரி இருக்க பிராண்ட்ல எந்த பிராண்டுக்கு வந்து பிராண்ட் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு, எந்த பிராண்டோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் வந்து விட்டுருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து பிராண்ட் பினான்ஸ் அப்படின்றத இந்த ரிப்போர்ட்டை வந்து விட்டுருப்பாங்க. இந்தியாவில இருக்க டாப் 100 பிராண்ட்ஸ் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து விட்டுருப்பாங்க. சரியா? இந்த யார் வந்து டாப்ல வந்து வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா டாடா குரூப் தான் வந்து டாப்ல வந்திருப்பாங்க. அவங்களோட பிராண்ட் வேல்யூ பாத்துக்காங்க 33.6 பில்லியன். சரியா? கிட்டத்தட்ட வந்து 18 வருஷமா வந்து இவன் தான் வந்து டாப்ல இருக்காங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். ரெண்டாவது வந்து இன்போசிஸ் இருப்பாங்க. அவங்களோட பிராண்ட் வேல்யூ வந்து 16.4 பில்லியனும், எல்ஐசி வந்து 15.3 பில்லியனும். நல்லா நினைச்சுக்கோங்க. பிராண்ட் வேல்யூ வேற, பிராண்ட் ஸ்ட்ரென்த் வேற. பிராண்ட் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இந்த மணியை பேஸ் பண்ணிருக்கும். சரியா? பிராண்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மக்கள் நம்புவாங்க பாத்தீங்களா அந்த பிராண்ட, எவ்வளவு பேர் வந்து நம்புறாங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்து பிராண்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. சரியா? நான் இப்ப வந்து சொல்றது எல்லாமே பிராண்ட் வேல்யூ. பிராண்ட் வேல்யூ பொறுத்து யார் டாப்ல இருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து டாட்டா தான் டாப்ல இருப்பான். சரியா? கிட்டத்தட்ட வந்து 18 வருஷமா வந்து இவன் தான் டாப்ல இருக்காங்க. மொத்தம் வந்து 100 கம்பெனிஸ்க்கு வந்து விட்டுருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த 100 கம்பெனியோட மொத்த பிராண்ட் வேல்யூ வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 252.8 பில்லியன் அப்படின்றது சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து எல்ஐசி வந்து எவ்வளவு வந்து பிராண்ட் வேல்யூ வந்து வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா 15.3 பில்லியன் வந்து வச்சிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், பிராண்ட் வேல்யூ வேற, பிராண்ட் ஸ்ட்ரென்த் வேற. சரியா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த எல்ஐசி மட்டும்தான் வந்து ரெண்டுத்திலயும் பிராண்ட் வேல்யூலயும் பிராண்ட் ஸ்ட்ரென்த்லயும் டாப் 5 குள்ள வந்து இருக்குது எல்ஐசி மட்டும்தான் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் வந்து அதானி குரூப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பிசினஸ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா நிறைய கண்ட்ரீஸ்ல. அந்த மாதிரி பிசினஸ் பண்ற குரூப்ல டாப் அந்த மாதிரி பிசினஸ் பண்ற குரூப்ல வந்து யார் வந்து நல்லா பிராண்ட் வேல்யூ வந்து வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து அதானி வந்து வச்சிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி பிராண்ட் நேம் வந்து அதானி தான் வந்து டாப்ல இருப்பாங்க. அவங்களோட பிராண்ட் வேல்யூ பார்த்துக்கோங்க 1.8 பில்லியன் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும்.
ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுவும் அளவுலன்னு கொடுத்துருப்பான். நான் சொல்றது மட்டும் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா டெலிகாம் ஸ்டாண்டர்ட்னா என்ன தெரியும். நல்லா வச்சுக்கோங்க. டெலிகாம் ஸ்டாண்டர்ட்னா என்ன தெரியணும். சரியா? ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு டெலிகாம் கம்பெனி, அதாவது ஒரு ஓப்போவோ, ஒரு விவோவோ, ஒரு சாம்சங்கோ, ஏதோ ஒரு டெலிகாம் கம்பெனி எடுத்துக்காங்க. அவ என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து ஒரு போனை வந்து ரிலீஸ் வந்து பண்றேன். இந்த டெலிகாம் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இப்ப நான் போனை வந்து ரிலீஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரு ரூல்ஸ் வந்து சொல்லியிருப்பான். உன்னோட போன் வந்து இந்த மாதிரி வந்து ஜியோ சிம்மையும் சப்போர்ட் பண்ணணும், ஏர்டெல்லையும் சப்போர்ட் பண்ணணும், ஐடியாவையும் சப்போர்ட் பண்ணணும், வேற என்ன சிம் இருக்கு, இந்த மாதிரி எல்லா சிம்மே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரூல்ஸ் வந்து மேக் பண்ணிருப்பான். நான் வந்து விடுற போன்ஸ் அந்த 3 சிம்மே வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் வந்து போனை வந்து விடணும். நான் வந்து என் இஷ்டத்துக்கு ஏர்டெல் மட்டும்தான், ஜியோ மட்டும்தான், இந்த மாதிரி வந்து விட வந்து கூடாது. சரியா? டெலிகாம் ஸ்டாண்டர்ட்னா என்ன கேட்டீங்கன்னா ஒரு ரூல்ஸ். சரியா? இந்த டெலிகாம் கம்பெனிஸ் தான் இருக்கான் பாத்தீங்கன்னா, அவன் வந்து கண்டிப்பா அந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கும். அதை தான் வந்து டெலிகாம் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் வரேன். ஓகே. இன்னும் ஆளையே காணோம் யாருமே. ஆரம்பிக்கிறப்ப 38 பேர் இருந்தீங்க. போர் அடிக்குதா? ஓகே. சரியா? இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து யார் வந்து மேக் பண்ணுவாங்கன்னா, அதாவது உருவாக்குவாங்க கேட்டீங்கன்னா ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க. 3GPP அப்படின்னு ஒருத்தவங்க, இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அப்படின்னு ஒருத்தவங்க, 1M2M அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்க தான் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து மேக் வந்து பண்ணுவாங்க. இதுல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டெலிகாம் ஸ்டாண்டர்ட், அதாவது மோஸ்ட் ஆஃப் த இந்த டெலிகாம் ரூல்ஸ் வந்து யார் வந்து மேக் பண்ணுவாங்கன்னா, இந்த யூரோப்பு, அமெரிக்கா, சைனா, இந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து மேக் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவும், ஐயோ நான் பேசுறது கேக்குதா? தெளிவா இருக்கா? எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஸ்லோவா இருக்கா? நான் திருப்பி சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த ரூல்ஸ் வந்து இவங்க தான் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யூரோப்பு, அமெரிக்கா, சைனா. சரியா? இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்தியாவும் இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணணும். லைக் வந்து வெறும் ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம நம்மளும் இதை வந்து மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க வந்து ஒரு விஷயத்த, லைக் வந்து நாங்களும் இந்த ரூல்ஸ் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எம்ஐ சைன் பண்ணிருக்காங்க. யார் யார் சைன் பண்ணிருக்காங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனும் நம்மளோட TSDSI அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்ட் சொசைட்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து நம்மளும் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்ணிருக்காங்க. எங்க வச்சு சைன் பண்ணிருப்பாங்க பாத்துக்காங்க. TSDAயோட டெக்னிக்கல் டீப் டைவ் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்திருக்கும். 9வது எடிஷன் வந்து நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த எம்ஓ சைன் பண்ணிருப்பாங்க. இதுக்காக வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, TDIP அப்படின்னு ஒரு ஸ்கீம். சரியா? அது என்னடா ஸ்கீம் கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து புதுசா இப்போ ஒரு 6G டெக்னாலஜியே வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு இந்தியன், அதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் வந்து ரெடி பண்ணணும்னு நினைச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து அந்த ரூல்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். வேர்ல்டு லெவல்ல ஒரு சப்மிட் வந்து பண்ணணும். அந்த சப்மிட் வந்து மோஸ்ட்லி வந்து ஜப்பான்ல தான் நடக்கும். சரியா? இங்க இருந்து நான் வந்து ஜப்பானுக்கு போயிட்டு அந்த சப்மிட், அந்த ரூல்ஸ் நான் கண்டுபிடிச்சிருப்பேன் பாத்தீங்களா, மேக் பண்ணிருப்பேன் பாத்தீங்களா, அந்த ரூல்ஸ் வந்து சப்மிட் வந்து பண்ணணும். இதுக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இங்க இருந்து நான் வந்து ஜப்பானுக்கு போகணும். அதுக்கு வந்து டிராவல் காசு ஆகும். சரியா? இதையும் தாண்டி வந்து சில பல செலவுகள் வந்து வரும். சரியா? ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு வந்து ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கீம்ல வந்து என்ன தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து கவர்மெண்டே அந்த 10 லட்ச ரூபாய் வந்து திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. புரிஞ்சுச்சா எதுக்காக இந்த ஸ்கீம்ன்றது? எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா 2026 வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. இதுக்காக வந்து ஒரு 203 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த 5 வருஷத்துக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. புரிஞ்சுச்சா? இந்த ஸ்கீம் தான் முக்கியம். எம்ஓவி போட்டிருப்பாங்க, ஓகே. அதுக்காக வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பென்ஸ் நடந்துச்சுன்னா, லைக் வந்து டிராவல், இந்த செலவு எல்லாம் நடக்கு பாத்தீங்கன்னா, அந்த செலவு வந்து லைக் வந்து இதுக்காக நீ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்டே வந்து திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த பருப்பா இவ்வளவு செலவு நடக்குது, அதனால வந்து நீ வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணாமலா இருக்காது, நீ பண்ணு, அதுக்கான செலவு வந்து நான் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்கீம். சரியா? வேற என்ன இதுல படிக்கணும்? ஓகேவா? இல்ல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து கம்பெனிஸ் வந்து அவனோட டேர்ன் ஓவர் பொறுத்து, இப்போ வந்து ஒரு கம்பெனியோட டேர்ன் ஓவர் வந்து 10 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஆகிற செலவு வந்து 98%. அதாவது அவனோட அனுவல் டேர்ன் ஓவர் வந்து 10 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஆகிற செலவு 98% வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் வந்து 10 கோடியில இருந்து 500 கோடி முடி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 80% வந்து ஆகிற செலவு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து இந்த டிராவலுக்காக வந்து செலவு பண்ணுவாங்க பாத்தீங்களா, என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து 80% வந்து நான் வந்து திருப்பி கொடுத்துருவேன். ஒருவேளை நல்லா வச்சுக்கோங்க, அதிகபட்சம் 5 லட்ச ரூபாய் தான் தொடுவேன். சரியா? இப்போ வந்து உதாரணத்துக்கு எனக்கு வந்து போயிட்டு வரதுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அதுக்கு 80% எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 8 லட்ச ரூபா. 8 லட்ச ரூபா நான் தருவேன்னா கேட்டீங்கன்னா கிடையாது. டிராவல்ல வந்து அதிகபட்சம் வந்து எவ்வளவு வந்து கொடுப்பேன்னா 5 லட்ச ரூபா வந்து கொடுப்பேன். சரியா, உனக்கு போயிட்டு வர செலவு வந்து 5 லட்ச ரூபா தான் ஆச்சு. அதுக்கு வந்து 80% எவ்வளவுன்னா 4 லட்ச ரூபா ஆகுதுன்னா 4 லட்ச ரூபா முழுசா வந்து கொடுத்துருவேன். சரியா, ஒருவேளை 5 லட்ச ரூபாய்க்கு மேல போச்சுன்னா 5 லட்ச ரூபா தான் அதிகமா வந்து தருவேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. வேற ஏதோ இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 கம்பெனி. சரியா, யார் யாருன்னு பாத்துக்கோங்க. டிக்ஸான் டெக்னாலஜி அப்படின்னு ஒருத்தவங்களும் நம்ம விவோ மொபைல் இந்தியா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேர் சேர்ந்து புதுசா வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. புரிஞ்சுச்சா? 2 கம்பெனி சேர்ந்து ஜாயின் வெஞ்சர் போட்டு புதுசா வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்மார்ட் போன் மேனுபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி. புரிஞ்சுச்சா? டொமஸ்டிக் ஸ்மார்ட் போன் மேனுபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. யார் யார் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா டிக்ஸான் டெக்னாலஜியும் விவோ மொபைல் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்களும் ஸ்டார்ட் வந்து பண்றாங்க. இவன் வந்து 51%, அவன் வந்து ஒரு 49% ஷேர் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா அந்த கம்பெனில இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து எவ்வளவு வந்து இனிஷியலா வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா 5 கோடி முடிவு வந்து பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, அதுல வந்து அந்த பெண்மணி பத்தி உங்களுக்கு தெரியுமில, மலாலா. சரியா, அவங்களுக்காக ஒரு டே இருக்கும், இன்டர்நேஷனல் மலாலா டே. ஜூலை 12ஆம் தேதி அப்படின்னு தேதி நான் வச்சுக்காங்க. வேர்ல்டு யூத் ஸ்கில் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி. எந்த தீம் கீழ வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க, ஸ்கில் ஃபார் ஏ ஷேர்டு ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு தீம்ல வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தமிழ் ரைட்டர் வந்து இறந்திருப்பாங்க, பூமணி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இறந்திருப்பாங்க. சரியா, இவங்க வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 2014 வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். சரியா, கீதாஞ்சலி லிட்ரேசி பிரைஸையும் வந்து வாங்கியிருப்பாங்க. சரியா, அதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் நடந்திருக்கும், அப்பயே வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரியா, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னொரு ஆள் வந்து இறந்திருக்காங்க. ஐஎன்சி அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு பார்ட்டி சேர்ந்தவங்க. சரியா, முன்னாள் ராஜ்யசபாவோட எம்பி. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மெம்பர்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹனுமன் தாப்பா அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா, அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. கடைசியா வந்து ஒரு அசோசியேஷனை யார் வந்து வாங்குறாங்கன்றது முக்கியம், யார் வந்து இறந்துருக்காங்க அப்படின்றது முக்கியம். சூப்பர். சரியா, யார் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது முக்கியம், யார் வந்து வித்திருக்காங்க அப்படின்றது முக்கியம். வாங்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா லென்ஸ்கார்ட் தான் வந்து வாங்கியிருக்காங்க. எவ்வளவு கொடுத்து வந்து வாங்கியிருக்காங்கன்னா 1940 கோடி கொடுத்து வந்து வாங்கியிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டாக் வந்து வாங்கியிருக்காங்கன்னா 2.05% ஸ்டாக் வந்து வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து அவனோட பேர் பார்த்துக்காங்க, மேக்ரிச்சி அப்படின்னு ஒரு கம்பெனி. சரியா, அந்த கம்பெனியோட ஸ்டாக்க 2.05% ஸ்டாக் வந்து லென்ஸ்கார்ட் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா நான் சொன்ன விஷயங்களா?